இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 25ஆம் ஞாயிறு. அழியாத செல்வம் ஆண்டவர் இயேசு. நம் வாழ்வில் அழியாத செல்வமாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமான உள்ளங்களை இன்றைய ஞாயிறு வழிபாடில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் இறைவன் அழியாத செல்வமாகிய அவரை பின்பற்ற அழைப்பு விடுக்கிறார். இன்றைய வாசகங்களும் நமக்கு அதை தெளிவுரையாக தருகிறது. இறைவன் அழைத்த அவரது அழைப்பிற்கேற்ப அழியாத செல்வமாகி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதுதான் வாழ்விலே நிறைவு இருக்கிறது என்ற உண்மை நமக்கு உணர்த்தப்படுகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய வார்த்தையில் ஆமோஸ் இறைவாக்கினர் பதவியில் இருப்பவர்கள், பணம் சம்பாதிப்பவர்கள் தனக்கு கீழுள்ள மக்களை எவ்வாறு அடக்கி ஆள நினைக்கிறார்கள் என்பதை அருமையாக சாடி உணர்த்துகிறார். தவறு எனவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் அவர்கள் செய்கைகளை. அதாவது, எவனொருவன் தன்னை போல பிறரையும் எண்ணுகிறானோ அவனே வாழ்வில் முன்னேறி செல்வான். தனக்கு கீழ் தான் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பின்தங்கிய நிலையில் தான் இருப்பார். தானும் வாழ வேண்டும், அடுத்தவனும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழும் பரந்த மனம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். பேராசை பிடித்தவர்களுக்கு இந்த பரந்த உலகையே கொடுத்தாலும் அவர்களுக்கு அதில் திருப்தி உண்டாவதில்லை. பரந்த மனம் கொண்டு வாழ்ந்து அழியாத பரமனை என்றும் நிலைத்திருக்க வேண்டும், அவரையே அறிந்து அவரோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லுகிறார், ஆள்பவர்களுக்காகவும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய சொல்லுகிறார். எதற்காக? நாடும் நாட்டு மக்களும் அமைதியோடும் வாழ்வதற்காக. இதுவே நம் கடவுளுக்கு முன் ஏற்புடையதாக இருக்கும் என்கிறார். நமது வேண்டுதல்கள் பெரும்பாலும் நம்மை சார்ந்ததாகவே இருக்கும். ஆனால் பவுலடியார் நாம் நலமாக வாழ நம்மை ஆட்சி புரியவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறார். நமது பரந்த மனப்பான்மையை நாம் அவர்களுக்காக ஜெபத்தில் காட்ட வேண்டும் என்கிறார். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நமது வேண்டுதல்களும் கடவுள் முன் கேட்கப்படும். இதன் மூலம் அழியாத செல்வமாகிய ஆண்டவரை நாம் கண்டடைவோம். நற்செய்தியிலே அழகாக உணர்த்துகிறார். இயேசு பரந்த மனம் உடையவர்களாக வாழ பிறருக்காக ஜெபிக்க நம்மை தயாராக இருக்க வேண்டும். அதையும் தாண்டி இதை செய்ய நாம் முன்மதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவ்வுலக செல்வங்கள் அனைத்தும் நிலையானவை அல்ல, அழிந்து போகக்கூடியவை என்றாலும் அவற்றிலும் அவற்றை கையாளுவதிலும் நாம் முன்மதி உடையவர்களாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களை கொண்டு நண்பர்களை பெருக்கிக் கொள்ள அவர் உணர்த்துகிறார். கடவுள் தான் படைத்த எல்லோரையும் செல்வந்தவர்களாகவே படைக்கவில்லை. ஒரு சிலர் பரம்பரை பணக்காரர்களாகவும் மற்றும் சிலர் கடின உழைப்பால் பணத்தை சேமித்து உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். மற்றும் சிலர் தங்களது தாராள குணத்தினால் செயல்பாட்டினால் ஏழையானாலும் பணக்காரர்கள் போல் பிறரால் மதிக்கப்படுகிறார்கள். சேமிப்பது கடினம், செலவு செய்வது எளிது. பணத்தை மட்டுமல்ல, மற்ற மனதில் நாம் ஏற்படுத்தும் நல்லெண்ணம் கூட அப்படித்தான் என்று நாம் கேள்விப்பட்டதுண்டு. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றார் இன்று நாம் வாசிக்கேட்ட நற்செய்தியின் கதாநாயகன். அவர் தனது பணிகாலத்தில் தான் தனது குடும்பம் என்று மட்டுமே வாழ்ந்து தனக்கு கீழ் பணிபுரியும் பிற மக்களோடு தொடர்பில்லாமல் இருந்திருப்பார். எனவே தான் தனது வேலை தன்னை விட்டு போய்விட போகிறது என்ற பயத்தில் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் மனிதர்களிடம் கடன் சுமையை குறைக்க எண்ணுகிறார். தனது வேலை பறிபோகும் நிலையிலும் கூட தனக்காக சொத்து சேர்க்காமல் தனக்கு கீழ் இருக்கும் மனிதர்களின் கடன் சுமையை குறைக்கும் இவன் நல்லவனா என்று எண்ணி மீண்டும் பணியில் அமர்த்துகின்றார். இப்படிப்பட்ட முன்மதியை இயேசு பாராட்டுகிறார். முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று இயேசுவும் தனது சீடர்களும் பலமுறை பல சோதனைகள் வழி செல்லுகின்றனர். அதில் இதுவும் ஒன்று. நாமும் நமது வாழ்வில் முன்மதியோடு செயல்பட வேண்டும். அது பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். உதவியாக இருக்குமே தவிர உபத்திரமாக இருக்கக்கூடாது. பணியாளர் அதிகமான செல்வமுடைய தலைவனின் செல்வத்திலிருந்து சிறிது தொகையை தேவைப்படுபவருக்கு கொடுத்தார்.
தனது செல்வத்தை குறைக்கவில்லை, இருப்பவரிடமிருந்து இல்லாதவனுக்கு எடுத்துக் கொடுக்கிறார். இதுதான் முன்மதி. இதில் இருவரையும் அவர் காயப்படுத்தவில்லை. இருவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். நமது முன்மதியோடு கூடிய செயல்பாடுகளும் அவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு கதை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாட்டில் மிகவும் வறுமையில் வாடிய புலவர் ஒருவர் வந்தார். அவரது மனைவி பிள்ளைகள் அனைவரும் பசியால் வாடினர். மிகவும் திறமை படைத்த அந்த புலவர், வெறும் திறமை மட்டும் இருந்தால் இப்படித்தான் பசியோடு நமது வாழ்நாளை கழிக்க வேண்டியிருக்கும், முன்மதியோடு சில செயல்களை செய்து நமது குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்று எண்ணினார். அதன்படி சில புதிய கவிதைகளையும் பாடல்களையும் ஏற்றிக்கொண்டு செல்வ வளம் மிக கொண்ட ஒரு அரசனை அணுகி சென்றார். அவர் முன் பாடலை பாடி அவரை மகிழ்வித்தார். அரசன் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். புலவர் சற்று யோசித்து விட்டு ஒரு சதுரங்க பலகையை கேட்டு அதில் முதல் கட்டத்தில் ஒரு நெல் மணி வைத்து அடுத்த கட்டத்தில் அந்த நெல்மணியின் அளவை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்று கேட்டார். மன்னர் சிரித்து கொண்டு, இது போதுமா? தங்கம் வேண்டாமா? வெறும் நெல்மணி போதுமா என்றார். புலவரோ, இது போதும், இதை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முதல் கட்டத்தில் 1, இரண்டாவது கட்டத்தில் 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512 என்று நெல்மணியின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போனது. 20வது கட்டத்தில் 5, 25, 288 உயர்ந்தது. 32வது கட்டத்தில், அதாவது சதுரங்கத்தின் பாதி கட்டத்தில் நெல்மணியின் அளவு லட்சத்தை தாண்டியது. ஆக உயர்ந்தது, கோடியை தாண்டியது என்று கூட சொல்லலாம். மன்னரும் அமைச்சர்களும் திகைத்து நின்றார்கள். மன்னர் மீதி இருக்கும் கட்டத்தை நெல்மணியால் நிரப்ப தனது அரண்மனையின் ஒரு பங்கு சொத்து முழுவதையும் இழக்க நேர்ந்தது. புலவர் கேட்டதை பெற்ற மகிழ்வு தன் இல்லம் திரும்பினார். தனது இல்லம் திரும்பினார் மகிழ்வோடு. குடும்பத்தார் அனைவரும் மகிழ்வோடு வாழ்ந்தனர். இது அனைத்திற்கும் மூலம் காரணம் அந்த முதல் கட்டத்தில் ஒரு நெல்மணி மற்றும் அதன் புலவரின் முன்மதி. நாம் எந்த ராஜாவின் அரண்மனையையும் காலி செய்ய வேண்டும். முன்மதியோடு செயல்பட்டு நம்மையும் நம் அருகில் இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் போதும். அழிந்து போகும் செல்வம் கொண்டு நண்பர்களையும் உறவுகளையும் பெருக்கி அதன் மூலம் அழியாத இறைவனை அடைய முயல்வோம். அன்பு நண்பர்களே, பண மனிதனை பார்த்து சொன்னது அனைத்தையும் மற, என்னை சம்பாதி. நேரம் சொன்னது அனைத்தையும் மற, என்னை பின்பற்று. எதிர்காலம் சொன்னது அனைத்தையும் மற, என்னோடு போராடு. இறுதியாக கடவுள் சொன்னார், என்னை கொஞ்சம் நினை, இது அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளை நினைப்போம், அவர் அனைத்தையும் தருவார், சும்மா தரமாட்டார். நமது உழைப்பையும் நாம் அதில் போட்டால் மட்டுமே நாம் நினைத்த நிலையை நாம் அடைய முடியும். வாழ்வதற்காக செல்வம் எப்போதும் குறைவுதான், ஆனால் அடுத்தவர் போல வாழ்வதற்கான செலவு தான் அதிகம். எனவே அன்பர்களே, நாம் நமக்காக வாழ்வோம், இருப்பதில் நிறைவு அடைவோம். அழியாத செல்வமாகிய ஆண்டவரை அடைந்து நிலைத்த மகிழ்வினை நாம் பெறுவோம். இறையாசிர் என்றும் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே நிறைவின் பாதைகளை ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டு அழியாத செல்வம் ஆண்டவர் என்பதை பின்பற்றி வாழவும், குடும்பங்கள் இந்த அழியாத செல்வமாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கவும் எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.